நேர்லே தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் இந்த கேரள நிலச்சரிவில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற சோக செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த உயிரிழந்த இருக்கக்கூடிய இது வரைக்கும் 80 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறது முதல் முறையாக இந்த திரு காளிதாஸ் என்பவருடைய பெயர் தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திரு காளிதாஸ் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர். வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறதை அறிகின்றோம். நம்முடைய கூடலூர் செய்தியாளர் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சுரேஷ், வணக்கம். திரு காளிதாஸ் அவர்கள் பற்றி மேலும் தகவல்கள் இருக்கிறதா? அவருடைய வயது என்ன? எதற்காக வயநாடு சென்றிருந்தார்? விவரங்கள் சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சூரமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்து அடுத்து செல்லப்பட்டுள்ளன. இந்த வீடுகள் சூடு இல்லாமல் சூழ்நிலையில் கடும் பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேரள மாநிலம் அந்த சூரமலை பகுதிக்கு கூடலூர் அருகே புளியம்பரை பகுதியை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கட்டிட வேலைக்காக சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் முதலில் அவர் குடும்பத்தாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அந்த குடும்பத்தினர் அந்த பகுதியில் சென்று பார்க்கும்போது அவர் உயிரிழந்தது உறுதியான நிலையில் அவரது உடல் தற்பொழுது மேப்பாடு பகுதியில் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் பாத்தீங்கன்னா அந்த கிராமம், அதாவது குறிப்பா அந்த கிராமத்தின் மைய பகுதியில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் தற்போது பந்தலூர் ஐயன்குழி பகுதியை சேர்ந்த கல்யாணகுமார் அங்க அந்த கோவில் வீட்டின் அருகே தங்கியவாறு கோவில் அர்ச்சராக பணிபுரிந்து வந்தார். நேற்று இரவு அவரது குடும்பத்தாருக்கு போன் செய்த நிலையில் அவர் மழை கடுமையாக பெய்து வருவதாக கூறியுள்ளார். இந்த நிலச்சரிவு சம்பவம் அறிந்த காலை முதல் அவரின் நிலை குறித்து அவர் குடும்பத்தார் விசாரித்த நிலையில் இதுவரை அவரது நிலை என்ன ஆனது என்பது தெரியவில்லை. மாறாக அவர் குடியிருந்த வீடு மற்றும் சிவன் கோயில் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு அதன் அடித்தளம் மட்டுமே தற்பொழுது காணப்படுகிறது. தற்பொழுது அங்கு ஒரு மரம் மட்டுமே உள்ள சூழ்நிலையில் அவரின் நிலைமையும் என்ன ஆயிற்று என்பது பற்றி அவர் குடும்பத்தார் சோகத்தில் உள்ளனர். ரைட். சுரேஷ், இப்போ காளிதாஸ் அவர் அங்க கட்டட வேலைக்காக போயிருந்தார் அப்படின்னு சொல்றீங்க. அவரோடு உடன் வேறு தமிழர்கள் சென்றிருந்தார்களா? அவர்களுடைய நிலை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? அதாவது தற்போது வரை விசாரணை செய்த வரையில் அவர் ஒருவர் மட்டுமே அந்த பணிக்கு சென்றுள்ளார். தற்போது கட்டிட வேலையில் கொத்தனார் வேலைக்காக சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அங்கு அவரது உதவியாளர்கள் அதிகமானோர் இருந்த நிலையில் தற்போது இவர் மட்டுமே சென்றதாக உறுதிப்பட தெரிவித்துள்ளனர். அவருடைய குடும்பம் பற்றி தகவல்கள் இருக்கா சுரேஷ்? அவர் குடும்பத்துல எத்தனை பேர், அவருக்கு குழந்தைகள் இருக்கிறதா, அல்லது அவருடைய குடும்பம் பற்றி விவரம் இருக்கா? தற்பொழுது அவர் திருமணமாகி அவரது குடும்பம் முழுவதுமே அவர் தாய் தந்தை உட்பட எல்லாமே புளியம்பாறையில் தான் வசித்து வந்தனர். தற்பொழுது இந்த சம்பவம் கேட்டு அவர்கள் கேரளாவிலிருந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரைட். நன்றி சுரேஷ்குமார், விரிவான தகவல்களுக்கு. இந்த கேரள நிலச்சரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற சோக செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இன்னொருவர் அதே ஊரை சேர்ந்தவர் காணவில்லை, அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால அவருடைய குடும்பத்தினரும் சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்முடைய செய்தியாளர் வழங்கியதை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.